வணக்கங்க, இனிமே சொல்லுங்க இல்லங்க ரைட்ல. நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க அப்படிங்களாங்க அப்படின்னு இப்படிதான் பேசணுமாங்க? அது எனக்கு சொல்லி கொடுக்கு. விஜயகாந்துக்கு முடியாது. இதனால அன்பா சொன்னீங்கன்னா காலில் விழுவேன். எது உண்மைங்க. அதே மக்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க, நான் மட்டுக்கு அதை விட்டு இந்த அடிச்சு விடுவேன் ஜெயில. அதுக்கெல்லாம் வேற 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 நீங்க கைதட்டுறங்கிறதுக்காக சொல்லல. அது சட்டசபையில பாத்தீங்க. எதுக்கு நான் இப்படி கைய காட்டா நாக்க துருத்தக்கூடாது. சட்ட புஸ்தகத்துல கைய காட்டக்கூடாது, நாக்க துருத்தக்கூடாதுன்னு எதிரிமே. எதற்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க? சரி, இனிமே எப்படின்னா எனக்கு ரொம்ப திமிரா விஜயகாந்த் நிக்கிறேன். என்னையா இப்படி நிக்கூட, அப்ப இப்படிதான் நிக்கணும், இப்படி எப்படிதான் நிக்கணும்? எதையும் சட்டம் நான் அப்ப இப்படியே நின்றுக்கிட்டு எந்திரிக்குமா? வணக்கங்க, இனிமே சொல்லுங்க இல்லங்க ரைட்ல. நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க அப்படிங்களாங்க அப்படின்னு இப்படிதான் பேசணுமாங்க? அது எனக்கு சொல்லி கொடுக்கு. விஜயகாந்துக்கு முடியாது. இதனால அன்பா சொன்னீங்கன்னா காலில் விழுவேன். எது உண்மைங்க. அதே மக்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க, நான் மட்டுக்கு அதை விட்டு இந்த அடிச்சு விடுவேன் ஜெயில. அதுக்கெல்லாம் வேற 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 நீங்க கைதட்டுறங்கிறதுக்காக சொல்லல. அது சட்டசபையில பாத்தீங்க. அதாவது சொல்லுவாங்க, பைபிள்ல கூட நான் படிக்கும்போது சொல்லுவேன், வலது கை கொடுக்கிற தர்மம் இடது கைக்கு தெரியக்கூடாது. நான் சொல்றேன், கள்ளழகர் படத்துல சொன்னேன், வலது கை எடுத்து கொடுக்கிற அந்த நேரத்தில் யோசிச்சா தப்பு தான், நான் இடது கையில எடுத்து கொடுக்கிறேன். அந்த அளவுக்கு தர்மம் மிகச் சிறந்தது, சால சிறந்தது. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீ 4 ஏழைகளுக்கு உதவி பண்ணிப்பாரு, அதுல இருக்கிற சுகம் எதுலையும் கிடையாது. இதை நான் அனுபவிச்சிருக்கேன், அணுகுணவா அனுபவிச்சிருக்கிறேன். வீடு கட்டணும்னு நான் நினைப்பேன், வீடு கட்ட விட மாட்டாங்க. வருமான வரி சோதனை பண்ணுவாங்க, இருக்கட்டும், ஆனா வீடு கட்டணுங்க போல பணம் எடுத்துட்டு போகணும். ஏன்? நான் நல்லா இருக்கணுங்க இருக்கல, என்னை நம்பி வரங்க நல்லா சாப்பிடணுங்கிறக்காக தான். அதற்கு உண்டான வீடு இல்லையா, அந்த வீடு கட்டணுங்கிறக்கா எவ்வளவு போராடுறீங்க. மனைவி கிட்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆக இதைத்தான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கத்துக் கொடுத்தவர் யார்? என்னுடைய குருநாதர் மக்கத்திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஆக நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நல்லதே கத்துக்கிறேன். என்னையே செத்த 6க்கு 3 என்ன கொண்டு போற? காசு பணத்தை கொண்டு போறியா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கோடி கோடியா கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி சேர்த்து அந்த காசை கொண்டு போறீங்களா, இல்ல காசுலாம் எரிக்க போறீங்களா? சந்தனம் கட்டியால எரிக்கலாம், காசு இல்லாத என்ன பண்ணுவீங்க? இல்ல புதப்பாங்க. வாரில கூட என்ன பண்ண, நீளம் 6க்கு 3 அதே வருஷம் குத்த வச்சு வைக்கணும். இப்படி சும்மா 2 அடி போகுது, இதுக்குள்ள சொருங்க 3 அடிக்குள்ள. அதுக்கு கூட இடம் இல்லையே, அப்புறம் எதற்கு உங்களுக்கு காசு பணம்? மக்களை வாழவி, மக்களை சிரிக்கவி, மக்களை சந்தோஷப்படுத்தும். இதைத்தானே நீங்க சொல்றது. ஒவ்வொரு மதத்திலையும் பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் என்ன சொல்றாருங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே எல்லா மதமும் ஒன்றைத்தான் சொல்லுது.